வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்து அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆர்த்த வரமும் இடம் கொண்டிருந்த அந்தன் இடைமருது ஏதோ அடியார் குளிர் நீர் சுமந்து ஆட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு கொடியசைத்து குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்திருக்கிறார். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக இருக்கக்கூடிய மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு என்பது கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 12 ஆண்டுகள் கடந்தும் குடமுழுக்கு நடத்தப்படாததால் பக்தர்கள் சார்பில் தொடர்ந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டு வந்த நிலையில் குடமுழுக்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் ரூபாய் 2,37,00,000 மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி பாலாலயத்துடன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற இந்த குடமுழுக்கு பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. மேலும் கோவில் முகப்பு பகுதி மற்றும் ராஜகோபுரம், மூலவர் விமானங்கள் மற்றும் கோவில் உட்பிரகாரங்களில் வர்ணங்கள் தீட்டப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளித்தது. மேலும் கும்பாபிஷேக பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி அன்று முதல் கால யாகசாலை பூஜையானது தேவசேனா மண்டபத்தில் எதிரே உள்ள யாகசாலை கூடத்தில் தொடங்கிய நிலையில் நேற்று வரை 7 கால பூஜைகளானது நிறைவு பெற்ற நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணி முதல் 8ஆம் கால யாக பூஜை என்பது நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணிக்கு பூரணாகதியுடன் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றது. மேலும் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்தவாறு அமைச்சர் சேகர் பாபு முன்னிலையில் யாகசாலையில் இருந்து பெரிய ரத வீதி வழியாக சன்னதிக்குள் சென்று அங்கிருந்து ராஜகோபுரம் சென்றனர். மேலும் காலை 5:30 மணி அளவில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் விண்ணை பிளக்க 7 நிலை கொண்ட ராஜகோபுரத்தின் மீது உள்ள 7 கலசங்களிலும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக நிகழ்ச்சி என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேலும் கோவர்தனாம்பிகை, விநாயகர், மூலவர் விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த நிலையில் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தானத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை, விநாயகர், தூரிகை மற்றும் துர்க்கை அம்மன் சிலைகளுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களுடன் அபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. மேலும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையுடன் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை காண மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேச பெருமாள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு 95 நாட்களுக்கு பிறகு மூலஸ்தானம் சென்ற சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையை பக்தர்கள் நீண்ட வரிசையில் மணிக்கணக்காக காத்திருந்து தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கும்பாபிஷேக விழாவையொட்டி இன்றையும் நாளையும் கட்டண தரிசனம் கிடையாது என்று அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். மேலும் கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தரின் பாதுகாப்புக்காக 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து சரி செய்யும் பணிகளும் தொடர்ச்சியாக போலீசார் ஈடுபட்டு வருகிறார். போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஆங்காங்கே கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண்பதற்காக LED திரைகளும் அமைக்கப்பட்டு அங்கு பக்தர்கள் வசதிக்காக LED திரைகள் அமைக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டும் வருகிறது. CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசாரும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த கும்பாபிஷேகம் விழாவை காண்பதற்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு பக்தரின் வசதிக்காக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மதுரை மட்டுமல்லாது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வெகு விமர்சையாக லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 15 வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகங்கள் ஆனது நடைபெற்றிருக்கிறது.
வணக்கம்.